கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரம் ஒரு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாருங்கள், நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். லெட் அஸ் லுக் டு அவர் லார்ட் இன் ப்ரேயர். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் என்னுடைய செய்தி தலைப்பு விரிவும் இடுக்கமான வாசல், த வைட் அண்ட் நேரோ கேட். தட் இஸ் மை டாபிக் ஃபார் டுடே. இந்த வேளையில் இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தியோ 7வது அதிகாரம் வசனங்கள் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவன் சிலர். Matthew chapter 7 verses 13 and 14. Enter through the narrow gate, for wide is the gate and broad is the road that leads to destruction, and many enter through it. But small is the gate and narrow the road that leads to life, and only a few find it. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம 2 விதமான வாசலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதே வேளையில் முதலாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God has given us a free will. நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கும்போது, இன் ஜெனசிஸ் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பிறகு அவர் அவர்களுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருந்தார். God has given Adam and Eve a free will to choose. எது சரி எது தப்பு என்று தெரிந்து கொள்ள ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு அது கொடுத்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தோட்டத்தில் 2 இடத்தை ஆண்டவர் சொன்னார். 2 விதமான கனிகளை ஆண்டவர் சொன்னார். ஒரு பக்கம் ஒரு தோட்டத்தில் உள்ள கனிகளெல்லாம் புசிக்கலாம். இன்னொரு பக்கம் ஆண்டவர் இந்த மரத்தில் இருக்கிற கனியை புசிக்கக்கூடாது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் ஆண்டவர் எதை புசிக்கக்கூடாது என்று சொன்னாரோ அந்த பழத்தை தான் அவர்கள் புசித்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தார்கள். அவர்களுக்கு சுய சித்தம் உண்டு. they have a free will to choose. ஆனால் அவர்கள் தெரிந்து கொண்டது அந்த தவறான மரத்தை தெரிந்து கொண்டார்கள். அதுபோல் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் கூட ஆபத்தில் இருந்து தப்பித்துக்கொள்ள 2 வாசல் நம்ம முன்னுக்கு இருக்கிறது. தப்பித்துக்கொள்ள 2 வாசலில் ஆண்டவர் இந்த நெருக்கமான இந்த குறுகின இந்த வாசல் மூலியமாக வர வேண்டும் என்று ஒரு வழியை காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டுடே once again God is giving us a way to escape destruction and hell. ஓகே, நரகத்தையும் அழிவையும் நம்ம தகுக்க ஆண்டவர் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாசல், 2 gates are open, திறந்திருக்கிறது. ஒன்று விரிவான வாசல், விசாலமான வழி. ஓகே, one is a wide gate and a broad road, another is a small gate and a narrow road. இன்னொரு வாசல் இடுக்கமான வாசல், நெருக்கமாக இருக்கிற வழி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். one is a wide gate, another is a narrow gate. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த விசாலமான வாசல் வழியாக நம்ம போனோம்னாக்கா இது மரணத்துக்கு கொண்டு செல்கிறது. ஜீவன் இல்லாமல் மரணத்துக்கு கொண்டு செல்கிறது, அழிவுக்கு கொண்டு செல்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த விசாலமான அல்லனாக்கா விரிவான வாசல் நம்ம பார்க்கும்போது இது அழிவுக்கு கொண்டு போகிறது. ஆனால் இடுக்கமான வாசல், நெருக்கமான வழியில் நம்ம போனோம்னாக்கா இது ஜீவன் கொண்டு போகிறது, பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. ஓகே, the small gate and the narrow road leads to life, and this road leads to heaven. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வாசலை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். God wants us to choose the small gate and the narrow road. இந்த இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி பாதையில் நாம் கடந்து வர வேண்டும் என்று
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு 2 வாசல் நம்ம மத்தியில், விரிவான வாசல், விசாலமான வழி. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ அபவுட் த ஒயிட் கேட் அண்ட் த ப்ராட் ரோட். அதை பற்றி தான் முதல்ல பார்த்து அதுக்கு பிறகு இந்த ஆண்டவர் நம்மளை அழைக்கிற வாசலை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விரிவான வாசல், விசாலமான வழி எல்லாரையும் பார்த்து வா வா என்று அழைக்கிறது. ஓகே, திஸ் ஒயிட் கேட் அண்ட் த ப்ராட் ரோட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் டு கம் 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 அண்ட் என்டர் த்ரூ மீ. எனக்குள்ள பிரவேசி என்று அழைப்பு கொடுக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த விரிவான வாசல் மூலியமாக அநேகர் அதுக்குள்ளே செல்கிறார்கள் என்று. மெனி என்டர் த்ரூ திஸ் ஒயிட் கேட். ஏன் ரொம்ப பேர் இந்த வாசல் மூலியமாக செல்கிறார் என்று பார்க்கும்போது, ஏன்னா இந்த வாசல் மூலியமாக செல்கிறவர்கள் எதை வேணுனாலும் செய்யலாம், எப்படி வேணுனாலும் செய்யலாம். பாவமான காரியம் செய்தாலும் அந்த வாசல் வான்னு தான் சொல்லுகிறது, உள்ளுக்கு சுதந்திரித்து கொள்ளலாம்னு சொல்லி அழைக்குது. அப்போ பாவம் செய்தாலும் அந்த வாசல் எல்லாமே சரி என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற ஒரு வாசல். பாவம் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், இந்த வாசல் வா நீ உள்ளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுது. இந்த வாசல் மூலியமா செல்கிறவர்கள் ஆண்டவருடைய சித்தம் செய்யாதபடி கூட இருக்கிறார்கள். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதபடி. The people who wants to walk through this wide gate, people who does not live according to the will of God, தேவனுடைய சித்தம்படி வாழாதபடி ஜீவிக்காதபடி இருக்கிறவர்கள் இந்த வாசல் அழைக்கிறது. வாங்க நீங்கள் உள்ளுக்கு வரலாம், சும்மா உள்ளுக்கு வரலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாசல் அழைக்கிறது, இந்த விரிவான வாசல். அதே வேளையில் இந்த வாசல் இன்னொரு காரியம் என்னதென்றால், இந்த உலகத்தின் வழியிலே நடக்கிறவர்கள் எப்படி வேணாலும் நடக்கலாம், நீங்கள் இந்த வாசல் மூலியமாக வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாசல் எல்லாரையும் அழைக்கிறது, வா வா என்று அழைக்கிறது நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த வாசலை குறித்து வேதத்தில் ஒரு பாகம் சொல்லுகிறது. அந்த பாகத்தை நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 15-17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமைக்குரிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 John chapter 2 verses 15-17. Do not love the world or anything in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. For everything in the world, the cravings of sinful man, the lust of the eyes, and the boasting of what he has and does, comes not from the Father, but from the world. The world and its desires pass away, but the man who does the will of God lives forever. இந்த பாகத்தில் தெளிவாக சொல்லுகிறது, இந்த விரிவான வாசலில் செல்கிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று. Okay, the people who want to enter through this white gate, this verse clearly says what they will be doing. What are these people who are going through this white gate will be doing? இது 3 முக்கியமான காரியங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. People who are walking towards and the path of the white path. This is what Bible says. 3 important things. ஒன்று the cravings of sinful men. இந்த வசனம் 3 முக்கியமான காரியம். ஒன்று மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சையில் நடப்பார்கள். இந்த விரிவான பாதையில் நடக்கிறவர்கள் மாம்சத்தின் இச்சையில் நடப்பார்கள். பெருமை இருக்கும். அவர்கள் அவரை காட்டிக்கொள்ள, நான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள பெருமை இருக்கும். பெருமையில் நடப்பார்கள். செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சுய நீதியில் நடப்பார்கள். தன்னை தாமே முதல் வைத்துக் கொள்வார்கள். எல்லாத்திலையும் அவர்களை தன்னை காட்டுவார்கள், முன்னுக்கு வைத்துக் கொள்வார்கள். They will show themselves up first. These are people who walk through the white gate. இது the cravings of sinful men. மாம்சத்தின் இச்சை உள்ளவர்கள் இப்படி நடப்பார்கள். அவர்களுக்கு அதிகாரம் வேணும், பதவி வேணும். These people who walk in this white path, they want power and position. They please others. பிறரை அவர்கள் பிரியப்படுத்துவார்கள், ஆனால் தேவனை பிரியப்படுத்த மாட்டார்கள்.
அவர்களுக்கு இருக்கிறதே அவர்களுக்கு பத்தாது, அவர்களுக்கு இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்வார்கள். They are not satisfied with what they have, but they want something more and more and more. These are the people who walk in the way of the white gate, in the cravings of the sinful man. முதலான காரியம். ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது இந்த விரிவான பாதையில் நடக்கிறவர்கள் கண்களின் இச்சையின் மூலியமாக நடப்பார்கள். They will walk in the lust of the eyes. The people walk through the white gate. Okay, அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் desiring something to gain attention. ஏதாவது ஒரு காரியம் செய்தார்கள்னா பிறர் என்னை பார்க்க வேண்டும், பிறர் என்னை புகழ வேண்டும் என்று அந்த பாதையிலே நடப்பார்கள். The lust of the eyes, looking at sinful things and doing those acts. சில பாவமான காரியத்தை பார்த்து அதை செய்வார்கள், செய்து காட்டுவார்கள். குடி பழக்கத்தை பார்ப்பார்கள், மக்கள் குடிக்கிறத அவர்களும் அந்த பழக்கத்தை கொண்டு வருவார்கள். தன் குடும்பத்தில் தன் வாழ்க்கையில் அவர்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வருவார்கள். இது கண்களின் இச்சையாக இருக்கிறது. desiring something that doesn't belong to that person. அந்த மனுஷனுக்கு அல்லது மனுஷிக்கு அது அவர்களுடையதாக இருக்காது, பட் அவர்களுக்கு அது வேண்டும் என்று அவர்கள் இச்சை பண்ணுவார்கள், இச்சிப்பார்கள். அதான் கண்களின் இச்சை. they desire something which doesn't belong to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது இரண்டாவது காரியம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், இந்த விரிவான வாசல்ல போகிறவர்கள், in this those people walk in this white path. The third thing is, and they will have the boasting of what he has and does, and the boasting of what he has and does. அது பெருமை இருக்கும், பெருமை அவர்கள் வாழ்க்கையில். இது இந்த விரிவான வாசலுக்குள்ள செல்கிறவரோட வாழ்க்கையில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். boastings of possessions, பொருள் வைத்திருக்கிறதை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டுவார்கள், பெருமை காட்டுவார்கள். they will be proud of their possessions. அவர்கள் வைத்திருக்கிற பொருளை குறித்து பெருமையாக இருப்பார்கள். the boasting of achievements, இது உலக சாதனைகளை குறித்து பெருமையாக இருப்பார்கள், உலக பதவியை குறித்து பெருமையாக இருப்பார்கள். அவர்களுடைய சொத்து அல்லனா வெல்த், அது மூலியமாக பெருமையாக இருப்பார்கள். எனக்கு இத்தனை வீடு இருக்குது, எனக்கு இத்தனை கார் இருக்குது, எனக்கு இப்படி பங்களோஸ் இருக்குது என்று சொல்லி பெருமை சொல்லுவார்கள். அப்போ 3 காரியம் நம்ம பார்த்தோம் இந்த விரிவான வாசலுக்குள்ள செல்கிறவர்களுக்கு இருக்கும். எதுனென்றால் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனதின் பெருமை அவர்களுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். the cravings of sinful man, the lust of the eyes, and the boasting of what he has and does. இந்த 3 முக்கியமான காரியங்கள் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி இந்த விரிவான இந்த வாசலுக்குள்ள செல்கிறவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கிறது. Proverbs chapter 14 verse 12, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில், there is a way that seems right to a man, but in the end it leads to death. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. it is right, the people see it as right, இதுதான் சரியான வழி, ஆனால் முடிவோ அது மரண வழி என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53 வசனம் 6 சொல்லுகிறது, each of us has turned to his own way. நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். தன் வழியிலே, we like to go on our own way. We are lost and we go on our own way. That's what the Bible tells us, that we have gone on our own way, not the way of God. தேவனோட வழிகளில் நம்ம சொந்த வழியில் நம்ம போய்விட்டோம். வேதத்தில் யோவான் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, in John chapter 10 verse 1, I tell you the truth, the man who does not enter the sheep pen by the gate but climbs in by some other way is a thief and a robber. அப்போ அந்த வாசல் மூலியமாக நாங்கள் போகாமல் வேறு வழியாக நம்ம ஏறி சென்றோம் என்றால் அவன் ஒரு கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யோவான் 10வது அதிகாரம் வசனம் 7 சொல்லுகிறது, I am the gate for the sheep. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம் யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, I am the gate, whoever enters through me will be saved.
he will come in and go out and find pasture. இன் மூலியமாக உள் பிரவேசிக்கிறவர்கள் அவர்கள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டு அடைவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They will come in and go out and they will find pasture. And this gate, the gate is Jesus Christ. ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறார், நானே ஆடுகளுக்கு வாசல். ஸோ அப்போ இந்த ஆடுகளுக்கு வாசலையாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம செல்லும் போது நம்ம மேய்ச்சலை கண்டடைவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. The second one I want to speak about the small gate, the narrow gate. இடுக்கமான வாசலை குறித்து, நெருக்கமான வழியை குறித்து உங்களிடத்துல ஒரு சில காரியங்கள் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசல் மூலியமாக போகிறது, இது ஏன் இந்த வாசல் நேரோவாக இருக்குது, ஏன் இது இடுக்கமான வாசலாக இருக்குது, ஏன் நெருக்கமாக இருக்குது இந்த வாசல் என்று சொல்லும்போது, ஏன்னா இந்த வாசல் செல்கிறவர்கள் எதை வேணாலும் பாவம் செய்து எதை வேணாலும் செய்து போகலாம் என்று அல்ல. ஆனால் இந்த வாசலுக்குள்ள செல்கிறவர்களோட வாழ்க்கையில் ஒரு தியாகம் இருக்க வேண்டும். There need to be a sacrifice of self. நம்ம தியாகம் பண்ணி அது உள்ளுக்கு நம்ம செல்ல முடியும். தியாகம் முக்கியமாக இருக்கிறது. So those who want to enter this narrow gate or the small gate need to have the sacrifice in their life. They have to sacrifice something in their life to enter through this gate. இந்த வாசல் மூலியமாக போகிறதுக்கு இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 9வது அதிகாரம் வசனம் 23. பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Luke chapter 9 verse 23. If anyone would come after me, he must deny himself and take up the cross and follow me. இதான் முக்கியமான காரியம். இந்த இடுக்கமான வாசலுக்குள்ள, நெருக்கமான வழிக்குள்ள நம்ம நடந்து செல்வதற்கு இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் பின்னால் நம்ம வரணும்னாக்கா அங்கே சொல்லப்படுகிற தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து கொண்டு என் பின் பெற்ற கடவான் என்று சொல்லப்படுகிறது. It is give up anything that we want to seek, that would hinder the will of God. நம்ம எல்லாமே நமக்கு ஆண்டோடைய சித்தத்துக்கு தடையா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம விட்டு வர வேண்டும். இன்னைக்கு எல்லா மக்களுக்கு, அன்னைக்கு ஜனங்களுக்கு விட்டு விடுவதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. பாவத்தை விட்டு விடுவதற்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விடுவதற்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில், பட் வாட் எவர் வாஸ் டு மை ப்ராஃபிட் ஐ கன்சிடர் அ லாஸ் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட். பவுல் சொல்றாரு, எதெல்லாம் அவர் லாபம் என்று நினைத்திருந்தாரோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று அவர் விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லாபம் என்று நினைத்ததெல்லாம் நஷ்டம் என்று விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலான காரியம் டினாய் ஹிம்செல்ஃப், தன்னை தான் வெறுக்க வேண்டும். அப்போ இந்த இடுக்கமான வாசலுக்குள்ள போவதுக்கு நாம் தன்னை தாம் வெறுக்க வேண்டும். We have to deny self. That is the first one. The second one, இரண்டாவது காரியம் என்ன செய்யணும்னாக்கா, இந்த இடுக்கமான வாசலுக்குள்ள செல்ல சிலுவையை அனுதினமும் எடுத்து, take up the cross daily. That is my second point, to enter this narrow gate. அப்போ இது இந்த சிலுவை எடுத்து செல்வது என்று சொன்னாக்கா என்னது? டெய்லி டோட்டல் சாக்ரிஃபைஸ் டு த வில் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்தை செய்ய வேண்டும். அதுதான் அதோடைய கருத்தாக இருக்கிறது. ரெண்டாவதாக நான் அதே காரியத்தில் நாம் பார்க்கும்போது அது சொல்லுகிறது, நம்ம பாடுகளுக்கு ஆண்டவருக்கு சேவை செய்ய நம்ம பாடுகள் பட வேண்டும். We have to endure hardship and suffering to do the work of Christ. கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதற்கு நம்ம பாடுகள் செய்ய வேண்டும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்ம பரிசுத்த வாழ்க்கை, கீழ்ப்படிதல் வாழ்க்கையை வாழ வேண்டும். இது ஒரு சிலுவையை தூக்கி சுமந்து கொள்வதாக இருக்கிறது. ஓகே, live a life of holiness and obedience is taking up the cross daily and following the Lord Jesus. இது முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்தம், கீழ்ப்படிதல், மக்கள் அதை செய்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வது, அப்படியான்பட்ட ஜீவியம் வாழ்வதற்கு மிக கடினப்படுகிறார்கள். இது இடுக்கமான வாசலாக இருக்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கை பரிசுத்தத்தில், கீழ்ப்படிதலில் நம்ம இருக்க வேண்டும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட்.
அண்ட் மூன்றாவதாக நாம் பார்க்குறோம், இந்த இடுக்கமான வாசலில் வருவதுக்கு in this narrow gate, if we want to enter, we need to follow Jesus. And the word says, and follow me. இயேசு சொல்கிறார், என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்கிறார். Jesus says, follow me. அப்படி என்றால் என்னது? அப்படி என்றால் ஆண்டவருக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாதையை நம்ம கை கொண்டு நம்ம நடக்க வேண்டும். obey his commandments, அவருடைய கற்பனையை நாம் கீழ்ப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். இது 3 காரியம், முக்கியமான காரியம். இடுக்கமான வாசலில் நுழைந்து வருவதுக்கு, புகுந்து வருவதுக்கு இது முக்கியமான காரியமாக இருக்கிறது. முடிவாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில், இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் 2 வாசலை வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். Today the Lord has put 2 gates before us. There are 2 gates before us. One is the gate which leads to death. ஒன்று மரணத்துக்கு அழைத்து கொண்டு போகிற வாசல், இன்னொன்று ஜீவனுக்கு அழைத்து கொண்டு செல்கிற வாசல். ஒன்று விரிவான வாசல், ஒன்று இடுக்கமான வாசல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். The Lord is inviting us to enter through the narrow gate which leads to life. இது ஜீவனுக்கு நம்மளை அழைத்து செல்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம we need to choose people of God. தேவ ஜனமே, இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த வாசல் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் 2 விதமான மரங்கள் 2 இடத்துல வைத்திருந்தார். 2 தோட்டத்தில் உள்ள மரங்களும் அந்த புசிக்க சாப்பிடக்கூடாத கனி அந்த மரமும். ஆனால் அவர்கள் தப்பான மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டார்கள். சாபம், பாவம், அழிவு வந்தது அவர்களுக்கு. இன்றைக்கி ஆண்டவர் 2 வாசல் நம்ம மத்தியில் இருக்கிறதை காட்டுகிறார். God is showing us there are 2 gate, but the Lord wants us to choose the narrow gate. இந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இந்த இடுக்கமான வாசல் என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வாசலாக இருக்கிறார். அவரோட வழியில் நடந்து, அவரோட வாசலில் நம்ம வரும்போது, இந்த இடுக்கமான வாசலில் வரும்போது, நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது நம்ம பரலோகத்துக்கு செல்ல முடியும், நம்மளுக்கு ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சவாலை, ஒரு வாசலை வைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ள சொல்கிற வாசல் இந்த இடுக்கமான வாசல். இந்த வாசல் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் செல்ல முடியும். This the way, the narrow way gate, which is Jesus Christ. It's only through Jesus Christ that we can have life and salvation. ரட்சிப்போம், ஜீவனும் இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள் நாம் ஜெபிப்போம். அதுக்கு முன்பதாக இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. இந்த இடுக்கமான வாசல் வழியாக நம்ம செல்வோம். வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். Let us look to our Lord in prayer. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, 2 வாசல் எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர். நாங்கள் அப்பா இந்த நேரோ கேட், இந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ள, அதன் மூலியமாக நாங்கள் சேர, உம்முடைய சமூகத்தில் வர, உம்முடைய பரலோகத்தை ராஜ்யத்துக்குள்ளே நுழைய, ஆண்டவரே உங்ககிட்ட வர, ஆண்டவரே ஜீவனுக்குள்ளே நாங்கள் வர, இந்த வாசலுக்குள்ளே நாங்கள் வர எங்களை வழி நடத்தும். நாங்கள் தப்பான வழியில் போயிருந்தோம் என்றால், இந்த விரிவான வாசல் வழியில் போய் கொண்டு இருக்கிறோம் என்றால், அந்த பாதையை எங்களுக்கு நாங்கள் திருப்பி ஆண்டவரே, இந்த நெருக்கமான அல்லென்றால் குறுகின இந்த பாதை, உம்முடைய பாதைக்குள்ளே, வாசலுக்குள்ளே நாங்கள் நுழைய எங்களை அழைத்து கொண்டு வரும் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்னைக்கு சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெறாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ, சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ, சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய்